கார் வச்சுட்ருக்கிற நிறைய பேருக்கு அவங்க காரை எப்படியாவது எலிக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ அந்த பயம் எனக்கு வந்துடுச்சு. ரீசெண்டாக என் காருக்கு ஒரு புது சப்வூஃபர் வாங்கி போட்டிருந்தேன். அந்த சப்வூஃபர் சைடில் சப்வூஃபர் மெயின் ஸ்பீக்கர் அதுக்கு வர ரப்பர் எல்லாத்தையுமே எலி கடிச்சு வச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லாத சப்வூஃபருக்கு வர வயரிங் கிட் மட்டுமே ஒரு 1200 பக்கம் வரும். அதையும் எலி மொத்தமாக காலி பண்ணி வச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய இடத்துல எலி கடிச்சு வச்சிருந்துச்சு. குப்பையை தூக்கிட்டு வந்து போட்டுருந்துச்சு. எலி எப்படா டிக்கோ இருக்கும்போது அப்படின்னு சொல்லி பேக் சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியுது எலி சீட்டை ஓட்ட போட்டுட்டு டிக்கோ இருக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வயரிங்கும் மொத்தமாக காலி. சரி, இன்ஜின் பேனட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கு. சவுண்ட் இன்சுலேஷனே மொத்தமாக கொதறி வச்சிருக்கு இந்த எலி. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அமேசானில் ரேட் ரெப்பலன்ட் ஸ்ப்ரே அப்படின்றத நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயில் இருக்கிற கசப்புத்தன்மைனாலேயே எலி கார்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ எலி எங்கெல்லாம் கடிச்சு வச்சுருக்கோ அங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு 1 வீக் டெஸ்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்களும் மாஸ்க் போட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்ப்ரேவை அடிக்க ஆரம்பித்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இந்த ஸ்ப்ரே டைரெக்டாக என் த்ரோட்டை தான் அஃபெக்ட் பண்ணுச்சு. என் த்ரோட்டில் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, நான் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ரோட்டில் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரேவை அடிக்காது, எங்களுக்கும் அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் தனியாக இருக்கும் போது மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள்.